ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மொச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன். நேற்று நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு சின்ன குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதும். நான் இப்போ அந்த பயிரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். பயிர் குழஞ்சிடக்கூடாது. குழையாத அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய்ச்சல், ஜீரகம், சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. நான் 2 விசில் வர அளவுக்கு வச்சுருக்கேன். போதுங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியே போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழையணும். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இது இப்படி போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும், நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். அது இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு கரம் மசால் தூள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொடி 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மொச்சை பயிரை
அந்த தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம மொச்சை பயிருக்கு தண்ணி நிறையா வச்சிடக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும். இப்போ அதை லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய்ச்சல், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து உள்ளே ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும், உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பதத்தில் போதும், இந்த மாதிரி குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க போதும். இன்னும் கொஞ்சம் கிரேவியை மாதிரி வேணும்னா கொஞ்சம் நல்லா வற்ற விடுங்க. நல்லா வற்றி கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா வற்றிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.